எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா இறைவனோட அருளால எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எதுக்கும் துணிந்தவன் இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க அண்ணன் சூர்யா அண்ணன், எங்க அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன், இவங்க சண்டாளிங்களா இந்த கத்துனீங்கன்னா எப்படி பேசுறது? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பரவாயில்ல சூர்யா அண்ணன், இதே மாதிரி எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த விசில் எது வாங்கிக்கிறீங்க? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அடேங்கப்பா, 2022க்கான ஃபுல் மைலேஜ் ஏற்றி விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த 3 பேருக்குமே நான் தொடர்ந்து அவங்க கூட ஏதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டால் நான் நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சன் டிவிலையும் சரி, அண்ணன் கூடயும் சரி, பாண்டியராஜன் இதில் பாண்டியராஜன் கூட கண்டினியூவாகவே அவர் லாஸ்ட் இயக்கிக்கிட்டு இருக்க அத்தனை படத்திலும் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அண்ணே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இந்த படம் பாருங்கள். சூர்யா அண்ணன் ஃபேன்ஸ்க்கு செம்ம ஃபுல் சாப்பாடு இது. அப்படி இருக்கும். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணனோட படத்தில் வந்து அந்த ஃபேமிலி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய மிகப்பெரிய பலமே அந்த வசனம் தான். அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், அந்த எமோஷன் எல்லாமே இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ். அது இன்னைக்கு இல்லை, காலங்காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்கும், பார்ப்பீங்க, சிந்திப்பீங்க, சிரிப்பீங்க. அதே நேரத்தில் சில இடத்துல அழுகையும் வரும். அப்படி ஒரு எமோஷனான ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக கொடுத்துருக்காரு இதில் அண்ணே வந்து. எல்லாத்தையும் தாண்டி ஃபேன்ஸுக்கு அடி தூள் கலப்புற மாதிரி இருக்கும் இந்த தேட்டருக்குள்ளே பார்க்குறப்ப. அது ட்ரெயிலர்லேயே பார்த்தாலும் தெரியுது. இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற சன் பிக்சர்ஸுக்கும், டைரக்டர்ஸுக்கும், சூர்யா அண்ணனுக்கும், ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியனுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்குள்ளே நானும் இருக்கின்றது இன்னும் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தில் பெரியவங்க நிறையா பேர் இருக்காங்க. சத்யராஜ் சார் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஷூட்டிங்கில் ஒவ்வொரு படத்துலையும் உங்கள் கூட நடிக்கிற ஒவ்வொரு படத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை இருந்தால், சத்யராஜ் சார் நடிக்கிறப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப ஒரு லைப்ரரி கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்டா அன்னைக்கு வந்தோம், அன்னைக்கு ஷூட்டிங் என்ன, அன்னைக்கு சீன் என்னன்னு கேட்டுட்டு அன்னைக்கு பக்கத்தில் யாரோ ஏதோ ஒரு காமெடி பண்ணுறாங்க சிரிச்சோம் அப்படின்ட்டு இல்லாமல், சத்யராஜ் சார் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் யாரெல்லாம் சந்திச்சிருப்பார், எத்தனை பேர்த்த இது பண்ணியிருப்பார், இப்படி எல்லா விஷயத்தையுமே அவர் ஷேர் பண்ணுவார். அது நிறையா பேர்த்துக்குமே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும், நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும். அதெல்லாம் வந்து எத்தனை நடிகர்கள் எவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க எல்லாம் தெரியாது. அது எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள் வந்து அதுக்கு அடுத்த வர காலகட்டத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவாங்க, அதுக்கு அப்போ வரவங்க அதுக்கு அடுத்த வர காலகட்டத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி சத்யராஜ் சார் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதை கேட்டுட்டு அதையும் ஷேர் பண்ணுவாங்க. சார் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி இருக்க எத்தனை ஹீரோக்கள் இருக்கப்போ ஒரு காமெடியான விஷயமா இருக்கட்டும், இப்படி ஒரு சீன் போயிட்டு இப்படி ஒரு நடந்துச்சு அந்த படத்தில் அப்படின்னு அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், போகிற பக்கத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கலாச்சிட்டு போயிட்டாரு, ஆனால் அது எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது, அது அரசியல் எல்லாத்தையுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லுவாங்க. உண்மைக்கு அவர் கூட இருக்கிறப்போ ஒரு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப 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 நன்றிங்க சார். உங்கள்கிட்ட வர்ற அத்தனை என்னுடைய பையனும் வந்து அவனுக்கு கூட உட்காந்து நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சார், சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்து வினய் பிரதர், வாழ்த்துக்கள் பிரதர். அடித்தூள் கலப்புறீங்க பிரதர். பட் வில்லனாக இருந்தாலும் ஹீரோவாகவே இருக்கீங்க, உள்ள அழகாக இருக்கீங்க பிரதர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சாண்டி அண்ணன் எல்லா ஸ்டேட்டும் போய் கலாய்க்கிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேட்டையும் விட்டு வைக்கல.
ரொம்ப சந்தோஷண்ணே. அப்படியே நீங்கள் போகிறப்ப இந்த ஹைதராபாத்துக்கு தனியாக போகாதீங்கண்ணே, கொஞ்சம் அப்படி நம்மளாம் சட்டையை கட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போங்கண்ணே. போய் ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி ஒரு சின்ன சின்ன டேலாக்காக கொடுங்க போதும். ஏன்னா அவரை தான் அங்கே நம்மளை நடிக்க வைப்பாங்க. அடுத்து இமான் அண்ணன், எங்கள் அண்ணன் வந்து ஹீரோ சூர்யானுக்கு போட்ட ஒவ்வொரு மியூசிக் எனக்கு தெரிஞ்சு அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம், அந்த தீ மியூசிக் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தீ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்மோனியத்துலேருந்து பெட்டிரு எல்லாத்தையுமே தீ பிடிச்சிருக்கும். அப்படி உள்ள ஃபயர் பண்ணி விட்டுட்டு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்கண்ணே. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள்ங்கண்ணே. ஆமாம், ஒரு பாட்டு கேட்டுட்டு போய் ஒரு அரண்மனைங்க வச்சு திருப்பி முன்னுமுணுக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பாடல் எல்லாமேண்ணே. அது தொடர்ந்து இருக்கட்டும்னே. ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து படத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் ஜாக்கின் அண்ணன், ஜாக்கி அண்ணன், உங்களுக்கும் என்னோட வாழ்த்து சொல்ல முடியாதுன்னு ஒரு பெரிய டெக்னீஷியன் நீங்கள். பட் ரொம்ப சந்தோஷண்ணே உங்களோட செட்டில் நான் இருந்ததுக்கு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க பாண்டியராஜ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சன் பிக்சர்ஸுக்கும் எனக்கு ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன் சார். இல்லை, நான் 2 நிமிஷம் வேணான்னு, நீங்கள் மனசு தோன்றதை பேசுங்க. ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். தம்பி சோளம் போட தம்பி, சாயந்தரம் வரைக்கும் போகும் தம்பி, பேசலாம்ண்ணே. சன் பிக்சர்ஸ்க்கு எனக்கு ஒரு பெரிய காலத்துக்கு நான் ஒரு நன்றி சொல்வேன். அது அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருப்பா தம்பி, ஒரு நிமிஷம் அப்பளோ போயிரும்டா. என்னன்னா, இன்னைக்கு சன் டிவியில் வந்து நான் அந்த மேடையில் இருக்கிறேன் அப்படின்னா 1999 2000 நினைக்கிறேன். நான் அந்த காலகட்டத்தில் அடடா அமர்கலம்னு ஒரு அரசியல் ப்ரோக்ராம் ஒன்று போகும், கேடிவியில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கு வந்து நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சேன். அப்போ நான் பேச்சுலர் இருக்கப்போ எனக்கு எதிர்த்தாப்பில் மேக்கப் ரத்ன அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் மேக்கப் பண்ண அங்கே போவார். போகிறப்ப அந்த கூட்டத்துக்கு என்னை கூட்டி போவாங்க. கூட்டி போகிறப்ப அப்போ போயிட்டு இருப்பேன். அந்த அடடா அமர்கலம் ப்ரோக்ராமுக்கு வந்து எனக்கு வந்து 50 ரூபா சம்பளம். வாரத்தில் ஒரு நாள் சன் டிவிக்கு ஆன் பண்ணிட்டோம்னா அந்த குவாலிஸில் கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு 10-15 பேர் வந்துடுவாங்க. குவாலிஸில் 6-7 பேர் தான் ஏற்ற முடியும். அது ஏற்று மிச்ச பேர்த்து என்னையெல்லாம் வந்து பஸ்ஸில் வந்து சொல்லிடுவாங்க. போய் தாம்பரத்தில் இறங்கி அங்கேருந்து சேலையூர் இந்த கிராமத்துக்கு போய்வாங்க. அங்கே போயிடுவேன். அங்கே போய் அந்த நடிப்பேன். வரையிலே ட்ரெஸ்ஸை நம்மளே எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் அவங்க கேட்குற ட்ரெஸ் இருக்குது, சில நேரத்தில் ட்ரெஸ் இருக்காது. பக்கத்தில் கொடியில் காயதை தூக்கி போட்டு ஒடியாந்துருவேன். அந்த வீட்டு மாடியில் எது காயுதோ அதை எடுத்து போட்டு வந்துடுவேன். அங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ என்னால் ஒரு டைலாக் கூட என்னால் பேச முடியாது. டாக்டர் நாகரத்ன சார் சொல்வார், அவருக்கு மிகப்பெரிய பலமாக அந்த ஒரு பேனா ஒன்று வச்சுருப்பார். எழுதுகிற பலம் இல்லை, குத்துறதுக்கு அந்த பேனா. டைலாக் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கலையே நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கிரமம் வர டைலாக் எல்லாமே நார்மல் டைலாக் இல்லை. அப்போ ஒரு அரசியலில் வந்து அது கொஞ்சம் இளைமறைக்காக அதை கலாய்க்கணும். அதுக்காக நாற்காலியில் இருக்கிற நாயஸ்தர், முக்கியஸ்தர், நாயஸ்தர், மாவட்டஸ்தர், இப்படி தான் ஒரு யாருமே ஸ்ட்ரெயிட்டாக கலாய்க்கிறது இல்லை. அப்படி இருக்கப்போ நம்ம எம்ஆர் ராதா அவருடைய பேரன் வாச விக்ரமன் இருக்கார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா டைலாக் பேசணும்னா ஒரு புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே அடிப்பார். அவ்வளோதான், ஒரு புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு ஆரம்பித்தாருன்னா ஒரு 2 தெருவு நடந்து பேசிக்கிட்டே வருவார். நாங்கள் ஆப்போசிட் இருப்போம், நமக்கு டைலாக்கே வராது. அவர் ஜீப்பில் வந்து இறங்கி நின்று அவர் அப்படியே வருவார், வேகமாக வருவார். ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் அவர். அதில் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் நேராக வருவார். வந்து 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 அப்படியே ஸ்டெடி கேமரா, இந்த கேமராவில் அப்போ இந்த வீடியோ கால் பிடிச்சிட்டே வருவாங்க. வந்து 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 உள்ளே வந்து நிற்கிற இடத்த அவளை டைலாக் பேசி முடிச்சுட்டு உள்ளே போய் நான் கேமராக்கு முன்னாடி என்ட்ராகி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வார்த்தை சொல்லணும். அப்போ அவர் ஆரம்பித்த ஆக்ஷன் சொன்னால் அவளை பேசிட்டே வருவார். வந்து 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 பேசி இந்த ட்ரெயின் பார்த்துக்கிங்களா லாங்கில் தெரியும், அப்படியே வந்து 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 நம்ம கிராஸ் பண்ணி போகும். அவளை டைலாக்கை பேசி கிட்ட வந்து நான் என்ட்ராகி பேசுறது நமக்கு 2 டைலாக் தான் வராது, முடிஞ்சு போச்சு. அங்கேயே கோட்டை விட்டுருவேன். எங்கடா அவங்க சார் நாற்காலியில் இருக்க நாயஸ்தரும் பவரில் இருக்க பவர்ஸ்தரும் என்னடா போச்சு சார், பேனா வச்ச குத்துவார். ஒரு டைலாக் வரமாட்டேங்குது பக்கி. இப்போ அந்த மனுஷன் எங்கேருந்து பேசுவார், அவ்வளோ தூரம் பேசுவாரா. அவர் வாச வைக்கிறானே, ஓகே சார், நோ இஸ் சார், நோ இஸ், ஓகே வா புது பசங்களா அப்படித்தான் இருப்பாங்க. டேடி ஆக்ஷன், டக்க அதே மாதிரி பேசிட்டே வருவார். கிட்ட வரப்ப பேனாவில் என்னை குத்துவாங்க. உள்ளே போய் சார், எஸ் சார், எங்கடா அவங்க சார் அப்படியே என்னை பார்ப்பாரு. உங்களாம் எவன்டா வர ஒன்று வாசிக்கிறேன் சீட்டு கூட நோ யூஸ். புது பசங்க சார் அப்படித்தான் சார். ரெடி ஆக்ஷன், டக்க கிட்ட வருவார். அதே மாதிரி தூக்கி விட்டு ஓய்வு ஒரு சல்யூட் அடிப்பேன். பேண்ட் அவுந்து வந்துடும். எந்த காஸ்டியூம் கொடுப்பாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஷூவும் 10ஆம் நம்பர் ஷூ தான் கொடுப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். யாருக்கும் கரெக்டான ட்ரெஸ்லாம் இருக்காது.
திருப்பி அதே மாதிரி இப்போ இந்த பேனாவிலேயே குத்தி 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 படுறா ஒழுங்காக சொல்கிறான்னு சொல்லி அடுத்த வாரம் திருப்பி கூப்பிட மாட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் நிற்போம், சார் இந்த வாரம் வாடகை கொடுக்கணும், இந்த மாதத்துக்கு ப்ளீஸ் சார், கட் பண்ணிட்டீங்க சார் கொடுங்க சார் கரெக்டாக டைலாக் பேசுவீங்க சார், சரி வா இப்படி கொடுத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எனக்கு ஒரு அப்பப்போ 50 150 200 350 400 750 வரைக்கும் சம்பளம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதே சன் பிக்சர்ஸில் இன்றைக்கி உங்கள் மேடையில் இன்றைக்கி எனக்கு பல லட்சம் கொடுத்து என்னை ஒரு நடிகனாக வந்து என்னை அழகு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வகையில் நானும் உங்கள் வீட்டு பிள்ளை தான், உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்படி வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு சின்ன இது அதே தப்பாக இருந்துக்கிறாங்க அண்ணன். திரையில் வந்து சூர்யா அண்ணன் வந்து ஒரு கதைக்காக எவ்வளோ மெனக்கடல் இருக்கட்டும், கதை கேட்குறதா இருக்கட்டும், அந்த கதைக்காக தன்னை வருத்திக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவரை மெனக்கடுறாரு. அவர் திரையில் ஒரு ஹீரோவாக இருக்கார், பெரிய தயாரிப்பாளர் இருக்கார். ஆனால் அதெல்லாம் தாண்டி நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கார். அது பெரிய விஷயம். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நாம் பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யானே பிறந்திருக்கு ஒரு காரியம், ஒரு ரீசன் அப்படி இல்லை, ஒரு புக்கே போடலாம், அவ்வளோ இருக்குது. 1979 சிவகுமார் சார் வந்து அறக்கட்டை, சும்மா நான் வெளியே கேள்விப்பட்டதே, அறக்கட்டைன்னு ஒன்று ஆரம்பித்தான்னு சொல்லுவாங்க. அவர் கிராமத்துலேருந்து இங்கே வந்து அவர் அந்த கலை காலேஜில் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால், அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க உள்ளே வர்றதுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்கணுன்றக்காக அப்போ ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தார். அவர் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து முடிஞ்சவருக்கு நல்ல மார்க் வாங்கின பசங்களை 12th 10th நல்லா படிக்கிற பசங்களுக்கு முடிஞ்ச உதவியை கொடுத்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. காலப்போக்கில் அதை பெருசாக கொண்டு வரணும், அப்பா பேரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது வந்து இடையில அது டைப் மூலமாக அண்ணங்க வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு கோபுரமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கோவில் தான் உண்மைக்கு அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு கோவில்ன்றே சொல்லலாம். அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு படிப்பை கொடுத்து அதுக்கு நல்ல தொழிலை கொடுத்து நீ ஏகப்பட்ட இடத்துல எத்தனையோ பேர் இன்றைக்கி பட்டாதாரியாக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன், டாக்டராக இருக்கேன், அவ்வளோ பேர்த்தோடைய அத்தனை பேர் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப 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 நல்லா இருப்பீங்கன்னு, எப்போவுமே நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு இருளர் குடும்பத்துக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்றது நம்ம அந்த ஜெய்பீம் படத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மைக்கு இருளர் சம்மந்தப்பட்ட 3 கிராமத்தை தத்தெடுத்திருக்காங்க. அது பெரிய விஷயம்னு. இந்த ஒரு குடும்பம் 170 குடும்பத்தை வாழ வைக்கிறீங்கன்னு. அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து வர்ற ஒரு விதையும் ஒரு ஆலமரமாக வளருது. அது மிகப்பெரிய விஷயம்னு. இந்த நல்ல எண்ணங்கள் உங்களை குடும்பம் வாழையடி வாழையா அந்த ஆத்தா மதுரை மீனாட்சி அருளால், இறைவன் அருளால் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் இந்த உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எப்போவுமே நல்லா இருப்பீங்கன்னு. இவ்வளோ நேரம் எனக்காக வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா ஒரே ஒரு கேள்விண்ணே, அண்ணா ஒரே ஒரு கேள்விண்ணே. இப்போ வந்து நீங்கள் சன் பிக்சர்ஸ் பற்றி ஒரு மெமரி சொன்னீங்க. அந்த மாதிரி சூர்யானா வச்சு ஒரு மெமரி, அதாவது முதல் தடவை மீட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, முதல் சந்திப்பு, சூர்யானாவை நீங்கள் சந்தித்த முதல் சந்திப்பு எப்போ, அந்த நடந்த விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, ஒரே வார்த்தை எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் நான் முதல்ல சந்தித்தது அண்ணனை வந்து அஞ்சான் படத்தில் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அஞ்சான் படத்தில் அந்த டாக்ஸி அந்த சீனை முதல்ல சந்தித்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் தோணுச்சு, நான் படத்தில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தப்ப சண்டாளன் இவ்வளோ அழகாக இருக்கான் ஐயா, தப்பாச்சு எனக்கு அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி என்ன அண்ணங்கிட்ட ஒன்றுனா, இந்த நடிக்கிறப்ப தன்னை மறந்து ஆப்போசிட் நடிக்கிற காமெடிகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அது போதும் நடிக்கிறவங்களுக்கு ஒரு ஹீரோவாக நீங்கள் அது செஞ்சால் அது செய்கிற விதமே எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜினே. ஸோ ஃபஸ்ட்டு அண்ணன் அப்படி தான் பார்த்தேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூங்கண்ணே. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் போய் அவங்க ஃபோட்டோவை காமிச்சாலும் இவரா ரொம்ப சூப்பரான ஆக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய ஒரு பேன் இந்தியன் ஸ்டார், கிட்டத்தட்ட எங்கள் எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமிதம் படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சத்யராஜ் சார் அவர்களை மேடை கலைக்கிறேன். எதற்கும் துணிந்த சூர்யாவின் ரசிகர்களுக்கு வணக்கம்.
எதற்கும் துணிந்தவனுடைய ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நான் சென்னைக்கு வந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷமா சூர்யாவை தெரியும். ஆனா சூர்யா கூட நடிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சன் பிக்சர்ஸுக்கும் டைரக்டர் பாண்டியராஜுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடிப்பு நாயகன் சூர்யா. யாரோ பட்டம் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, இப்படி ஒரு அழகான ஹீரோயின் பட்டம் கொடுத்துருக்குதுல்ல. நானே இந்த 45 வருஷத்துல ஒரு 250 படம் நடிச்சிருக்கேங்க. எல்லாரும் கூட எல்லா ஹீரோ கூடயும் நடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் பட்டம் கொடுத்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். இல்ல இப்படி ஒரு அழகான ஹீரோவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பட்டம் கொடுக்கலான்னு தான் தோணும். நானும் ஒரு 100 படத்துல ஹீரோவை நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 ஹீரோயின் கூட நடிச்சிருக்கிறேங்க. ஒரு ஆள் ஒரு பட்டம் கொடுக்கல. அதனால இப்படி ஒரு அழகான பட்டம், நடிப்பு நாயகங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு பட்டம். ரசிகர்கள் கொடுத்த பட்டத்தை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா சுவர் விளம்பரத்துல எல்லாம் வள்ளல் சூர்யா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால நான் ரசிகர்களுக்கு சொல்றேன், நீங்க சூர்யாவுக்கு ரசிகர்களா இருந்தால் மட்டும் பத்தாது, அவரை ஃபாலோ பண்ணும். அவருடைய துணிச்சல், அவருடைய வள்ளல் தன்மை, கல்விக்கு அவர் கொடுக்கிற முக்கியம், அந்த குடும்பத்தையே ஃபாலோ பண்ண. அதான் அப்படி ஒரு அற்புதமான டிசிப்ளினான ஒரு குடும்பம் சிவகுமார் அண்ணன் குடும்பம். அது மாதிரி ரசிகர்கள் வந்து அப்படி இருக்கணும். ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து ஸ்கிரீன் இமேஜஸ், நம்ம சினிமாவில் வந்து நம்ம யாரோ டயலாக் ரைட்டர் எடுத்து கொடுப்பாங்க, வீரமா டயலாக் பேசிடலாம், இப்படி சுண்டிடலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து சினிமாவில் வந்து கேமரா பார்த்து வீரமா வசனம் பேசிடலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் டூயினா பயந்துக்குவாங்க. ஆனால் சூர்யா அப்படி இல்லை. ஏன்னா சூரரை போற்று மாதிரி ஜெய்பி மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கே தைரியம் பண்ணுங்க. ஜெய்பீம்ங்கிறது எப்படி ஒரு படைப்பு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்காக, நான் பெரியாருடைய தீவிரமான தொண்டன். 35 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் திடலுக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னு என்னுடைய டைரக்டர்கள், என்னுடைய தயாரிப்பாளர்கள் என்கிட்ட கெஞ்சினாங்க, சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி விட்டுருங்க சார், நீங்க அங்க போய் மேடையில் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பேசாதீங்க சார், உங்களை நம்பி இத்தனை பேர் படம் எடுக்கிறோம், இத்தனை டைரக்டருக்கு இருக்கிறோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார் அப்படின்னு. இல்லை, நான் என் மனசுல பட்டது பேசித்தாவே எனக்கு மார்க்கெட் போனாலும், பெரியார் தொண்டன் என்று சொல்வதால் சினிமாவில் எனக்கு மார்க்கெட் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு நான் தைரியமா போனேன். இன்னைக்கு சூர்யா படத்துல வந்து பெரியார் படங்கள் தொடர்ந்து காட்டப்படுது, அம்பேத்கர் படங்கள் தொடர்ந்து காட்டப்படுது. சூரரை போட்டுல சூர்யாவுக்கும் அபர்ணா பாலமுரளிக்கும் கல்யாணம் நடக்கும்போது பின்னாடி பெரியார் படம் இருக்கு. ஜெய்பீம்ல அம்பேத்கருடைய புரட்சிகரமான வசனங்கள் இருக்கு. என்ன பிரியா போங்க, நீ மட்டும்தான் நடிப்பு நாயகன் பட்டம் கொடுப்பியா? நான் புரட்சி நாயகன் ஒரு பட்டம் கொடுக்கிறேன். எங்க வீட்டு பிள்ளைக்கு நீ ஒரு பட்டம் கொடுக்கல, நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? ஏங்க புரட்சி நாயகன் பட்டம் கொடுத்திருக்க, சூர்யா சூர்யாங்கிறீங்க, புரட்சி நாயகன் சூர்யான்னு சொல்லுங்க. இல்ல என்னைக்குமே ஒரு நடிகன் வந்து திரையில இருக்கிற இமேஜ பர்சனல் லைஃப்ல கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. என்னுடைய நடிகர், என்னுடைய அன்பார்ந்த நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதைத்தான் செஞ்சாரு. ஸ்கிரீன்ல என்ன எம்ஜிஆர் பாக்குறீங்களோ அதான் ரியல் லைஃப்ல எம்ஜிஆர். அங்க அள்ளி கொடுக்கிற வள்ளல் மாதிரி நடிச்சாருன்னா ரியல் லைஃப்ல அள்ளி கொடுக்கிற வள்ளலா நடிப்பாரு. அங்க புரட்சி வசனங்கள் பேசினா சமூகத்திலே புரட்சி வசனங்கள் பேசுவாரு. அங்க சமூகத்துக்காக குரல் கொடுத்தா ரியல் லைஃப்லயும் சமூகத்துக்காக குரல் கொடுப்பாரு. அப்படி ஒரு நடிகர் தான் என்னுடைய அன்பு தம்பி சூர்யா.
பாண்டியராஜ் சார் வந்து இந்த படத்துல நான் வந்து எப்படின்னா எந்த படத்தில் நடிக்க போனாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுருவேன். ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரம் மாதிரி டைரக்டர்கிட்ட ஓடி ஓடி கேட்பேன், சார் ஒரு லைசன்ஸ் கொடுங்க சார், ஒரு என்எஃப்சி கொடுங்க சார், ஒரு 2 வார்த்தை சேர்த்து பேசிக்கிறேன் சார். அப்படி பேசி பேசிதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துவேன். தகடுன்னு டைலாக் எழுதியிருப்பாங்க, அங்க போய் சார் 2 தடவை சொல்லிக்க சார், தகடுங்கண்ணே தகடு தகடு அப்படிங்கிறது. அப்படி பாண்டியராஜன் சார் எனக்கு நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்துல, நிறைய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம் இது. இளவரசன் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நாங்க பேசி சிரிச்சு கூத்தடிச்சது எல்லாம் இங்க சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப சின்ன புள்ளத்தனமா பேசி சிரிச்சிருக்கோம். அது சூரி கூட நான் அடிச்ச ஜோக்கு வந்து சூரியோட காதல போய் போய் சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லா செட்டிலையும் வந்து என் வயசை மறந்து அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவேன். மாறி வந்து எல்லாம் நம்ம என்னென்னமோ ஃப்ளாஷ்பேக் எல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் சூரி காதல போய் சொல்லுவேன். வேற நடிகர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். 2 நடிகர்கிட்ட தானே இது பேச முடியாது. ஒன்று சூர்யா, இன்னொன்று கார்த்தி. ஏன்னா நம்மளை மாமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்கிறாங்க அங்கே போய். ஆனால் என்னன்னா எனக்கு பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் 45 வருஷமா சூர்யாவை தெரிஞ்சாலும் கூட சேர்ந்தாப்புல ஒரு மாதம் டைம் பண்ணணும்னு இதுதான். இல்லாட்டி ஏதோ வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு போவேன், அப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை போவேன், மாதத்துக்கு ஒரு தடவை சந்திப்போம். என்னன்னா நிறைய டிப்ஸ் கிடைச்சிது சூர்யா கிட்ட. நாங்கெல்லாம் டைம் பார்த்துக்கலாங்க, நீங்கள் இங்கிடமே வேண்டாம் அப்படின்ட்டீங்கன்னா போயிடுவேன். என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வண்டி இழுக்கணும்ட்டு. நாங்கெல்லாம் ஒரு குத்து மதிப்பை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு 100 புஷ்அப்ஸ் 15 நிமிஷத்தில் போட்டுருவேன். சந்தேகம் இருந்தால் இங்கேயே போட்டு காட்டுவேன். 15 நிமிஷத்தில் 20 100 புஷ்அப்ஸ் போட்டுருவேன். சூர்யா கிட்ட தான் கேட்டேன், சூர்யா கொஞ்சம் பாரு, ஏன்னா இந்த புஷ்அப்ஸ் அடிக்கல இல்லை புஷ்அப்ஸ் போடலைங்க, பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குண்ணா. இப்படி வச்சுட்டு புஷ்அப்ஸ் போடுறது, இப்படி வச்சுட்டு போடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக டிப்ஸ் அடித்தோம்னா தான் சூர்யா கிட்ட கேட்டு அதில் பலவிதமான புஷ்அப் சூர்யா எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல. ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஏன்னா நம்மளாம் குத்து மதிப்பை எக்ஸசைஸ் பண்ணுற ஆளுங்க, சூர்யா மாதிரி ஆளுங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுற ஆளுங்க. இல்லை உண்மை அதுதான். அப்படி ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில் வந்து சொல்லி நிறைய சிரிச்சுட்டு போகலாம். எனக்கு என்னென்னா சன் பிக்சர்ஸ், சன் டிவியில் வந்து எனக்கு பூமாலையிலேருந்து பழக்கம். நான் வந்து அவங்க பூமாலைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினப்போ அதுலேயே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு பழக்கம். அந்த குடும்பமே எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பாலைவன ரோஜாக்கள்னு கலைஞர் வசனத்தில், கரை வசனத்தில் ஒரு படம் நடித்தேன். அதில் ஐயா முரசொலிமாறன் ஐயா வீடு தான் கதைப்படி என் வீடு. ஏன்னா டெய்லி அங்கே தான் ஷூட்டிங்கு. அப்போ இருந்து எனக்கு நெருக்கமான பழக்கம் இந்த டீம் கூட. அப்புறம் வந்து இந்த மேடையை பார்த்தோன்னு எனக்கு ஒரு புது முடிவு வந்தது. ஒரு வில்லன் அப்படின்னா வினய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா ஒரு வில்லன் இல்லை, எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருதுங்க. ஒரு வில்லன் ஸ்டேஜுக்கு வந்தா ரசிகர்கள் வந்து அந்த வசனத்தை பேசி காட்ட சொல்லணும். அதுதான் ஒரு வில்லனுக்கு பெருமை. நான் மிஸ்டர் பாரத் நடிகல படத்தில் நடிச்சு முடிச்சு அந்த படத்தினுடைய 100வது நாள் விழா நான் மேடைக்கு வந்தோன்னே இதே மாதிரி ரசிகர்கள் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா சொல்லி காட்டு அப்படின்னாங்க. 24 மணி நேரத்தினுடைய வெற்றி விழாக்கு வந்தப்ப அங்கிருந்து கத்துனாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா, சொல்லி காட்டுங்க சார். நாங்க காக்கி சட்டை ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப சார் ஒரு வாட்டி அங்கிருந்து கட்டினாங்க, தகடு 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 தகடுனாங்க, தகடு தகடுன்னு சொல்லி காட்டினா. அது மாதிரி வினய் இந்த படத்துல பேசுற டைலாக் பேசி காட்ட சொல்றாங்க பாருங்க. வினய், அதான் வினய் ஒரு வில்லனுக்கு சக்சஸ். இல்ல ஏன்னா ஹீரோக்கு என்ன வசதினா, ஏன்னா நான் 100 படத்துல ஹீரோ நடிச்சு 75 படத்துல வில்லனா நடிச்சுக்கிறேன். இப்ப நல்ல அப்பாவா நடிச்சுட்டு இருக்கிறேன். அதான் அது நம்ம கொஞ்சம் போர் தாங்க அது நல்ல அப்பாங்கிறது. என்னன்னா ஒரு ஹீரோக்கு வந்து கிளாப்ஸ் வர்ற மாதிரி சீக்வன்ஸே அமையும். டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கிரமம் நடக்கும். அந்த அக்கிரமம் நடக்கல எப்படா ஹீரோ வருவாங்கன்னு ஒரு பில்டப் இருக்கும். ஒரு புயல் அடிக்கும், காத்தடிக்கும், டங் ஒரு கால் வரும், டங் இன்னொரு கால் வரும். அதுலயே கைதட்டலான்னு தோணிடும். மியூசிக் இமான் சார் மாதிரி மியூசிக் போட்டு அப்படின்னா கண்டிப்பா கைதட்டிடுவாங்க. ஆனா வில்லன் வந்து பாவங்க, அவன் சொந்த உழைப்புலயே கையெழுத்தல் வாங்கணும். அவனா வந்து எதையாச்சும் நடிச்சு அவனா நடிக்கணும் இல்லையா? வந்தா சுட்டா ரிப்பீட், வந்தா சுட்டா ரிப்பீட். ரொம்ப மெனக்கடனுங்க. நாயா பேயா அலைஞ்சாத்தாங்கப்பா ஒரு வில்லனுக்கு. அவன் ஒரு பாவப்பட்ட பிராணிங்க. அவன் கைதட்டல் வாங்க முடியும். ஹீரோக்கு அப்படி இல்லை, ஃபுல் பில்டப் இருக்கும்ல. ஹீரோயின் வேற பாடுவாப்புல, ஹீரோவை பார்த்து உன்ன மாதிரி அழகனே இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு பண்ண ஆட்டோமேட்டிக்கா கைதட்டுவாங்கல்ல.
அதனால வந்து இப்போ இந்த வினய்க்கு வந்த கைதட்டல் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஆசை வந்துருச்சு. ஆகவே இந்த சன் பிக்சர்ஸ் மேடையில் சூர்யாவின் ரசிகர்களுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. மீண்டும் சரியான வில்லன் கதாபாத்திரம் அமைந்தால் மீண்டும் நான் வில்லனாக நடிக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா ஒரு தலைமுறைக்கே வில்லன் சத்யராஜ் தெரியாம போயிடும். அநியாயம் பண்ண ஆளுங்க நான் இப்படி எப்படி இல்லை வில்லனா நடிக்கல. அதான் நம்ம ஏஜ் குரூப்புக்கு தெரியும். அப்போ பயங்கர ஸ்கோரு, ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தவை இப்போ ரொம்ப நல்லா அப்பா வாக்கி என்னை வந்து சார் அவர் தங்கமான மனுஷன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால சரியான வில்லன் கதாபாத்திரம். சொத்தையா வந்து முதல் சீன்லயே அடி வாங்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. 10 ரீலுக்கு வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடணும். அப்படி ஒரு வில்லன் கேரக்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா நடிப்பேன் அப்படிங்கிறத இந்த சன் பிக்சர்ஸ் மேடையில். ஏன்னா நடிக்கணுங்கிற ஆசையை வந்து நான் முதல் சிவகுமார் அண்ணாக்கு முன்னாடி தான் சொன்னேன். அண்ணா எனக்கு சினிமாவில் நடிக்கலான்னு ஆசையா இருக்குண்ணே, உனக்கே இந்த வேலை என்ன நடிக்கலாங்கிற ஆசையை சிவகுமார் அண்ணா முன்னாடி சொன்னேன். மறுபடியும் வில்லனா நடிக்கலாங்கிற ஆசையை சூர்யாவுக்கு முன்னாடியே, சூர்யாவினுடைய ரசிகர்களுக்கு முன்னாடியே சொல்றேன். நல்ல ஒரு பஞ்ச் டைலாக்கோட அமைதிப்படையை விட, காக்கி சட்டையை விட, 24 மணி நேரத்தை விட, 100வது நாளை விட, மிஸ்டர் பாரத்தை விட ஒரு வில்லன் கதாபாத்திரம் அமைந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் வண்டி இழுக்கணுமா? என்ன சார்? இன்னும் கொஞ்ச நேரம் வண்டி இழுக்கணுமா? வண்டி இல்ல ஆச்சு 11 ட்ரைலர் வேண்டாம். டைரக்டர் பேசணும், ஹீரோ பேசணும். உண்மையிலே வந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க. நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுரேஷ் சார், ஜெகன் சார் தான் வந்து இந்த ஒரு எல்லாத்தினுடைய லகான அவர் கையில் தான் இருக்கு. நம்ம டைரக்டரை விட அவருக்கு தான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஜெகன் சார் கொஞ்சம் இந்த டேட் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். வெறித்தனமா இருக்கிறாங்க சூர்யா ரசிகர்கள். ஒரு 3 நாளைக்கு அந்த ரோட்டு பக்கமே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தியேட்டர் பக்கம் இல்லை, ரோட்டு பக்கமே போக முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து வருவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்னைக்கு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பான ஃபேன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முதல்ல சூர்யா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் சந்திச்சது கடைக்குட்டி சிங்கத்தோட தயாரிப்பாளரை தான் முதல்ல நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்போ இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து பணிபுரிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாண்டியராஜ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று தான் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆக்ட்ரஸஸ் ஒரு பக்கம், ஸ்டார்ஸ் அப்படின்றது வந்து இன்னொரு பக்கம். நிறைய பேர் நல்ல நடிகர்கள் அப்படி இருப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு தான் மக்கள் வந்து இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டாராக சூர்யா பிரதர் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திரைக்கு பின்னாடி இருந்து அவங்க இருக்கும் கதாபாத்திரங்கள், அதை பார்த்து பிரமிக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க நிஜ வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க மக்களுக்காக என்ன செய்கிறாங்க, வெறும் திரையில் மட்டும் தோன்றி வசனங்களை பேசிட்டு போகிறாங்களா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு சக மனிதனுக்கு அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி பழகிறாங்க, அவங்களுக்காக என்னவா இறங்கி செய்கிறாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதுவும் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா எராவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அக்கு வேறா அணி வேறா பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தளத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் வி ஹேவ் த கண்ட்ரி. அண்ட் ஒரு மனிதனாக இன்னும் பல மடங்கு உயரத்தில் இருக்கார். ஸோ அதுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். உங்களுடைய அகரம் ஃபவுண்டேஷனுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய கற்றுக்கிறேன். நிறைய சின்ன விஷயங்கள் அந்த ஃபவுண்டேஷன்லாம் எப்படி ஆரம்பிக்கிறேன் டீட்டெயிலாம் வந்து டுடி ராஜா சார்கிட்டையும் நிறைய நான் கேட்டிருக்கேன் சம்மந்தமாக. அண்ட் சன் பிக்சர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இளவரசி சார் கூட சொன்னார், பூமாலை அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு இந்த கேசட்ஸ் மாதிரி VHS ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து நியூஸ்லாம் கேதர் பண்ணி பூமாலைன்ற ஒரு கேசட்ஸ் VHSலாம் ரெடி பண்ணுவாங்க. இப்போ சொல்லும் போது எனக்கும் ஞாபகம் வருது, என்னுடைய தந்தை டேவிட் கிருபாகரதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பூமாலையில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு.
ஒரு டைமில். அப்படி தான் ஆரம்பிச்சது இந்த பயணம். அப்புறம் என்னுடைய பெயர் முதல் டி இமான் அப்படின்னு நான் பார்த்ததும் சன் தொலைக்காட்சியில் தான். கிருஷ்ணதாசி அப்படின்ற ஒரு சீரியல் மூலயமா தான் என்னுடைய பேர் முதல்ல பார்த்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய பயணம் தான் சொல்லணும். இது வரைக்கும் வந்து அந்த சன் டீம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. சன் பிக்சர்ஸ்னால் வெறும் சன் பிக்சர்ஸோட டீம் மட்டும் சொல்ல, அந்த கோர் டீம் மட்டும் இல்லை, அது அந்த சப் பிரான்ச்சஸ் இருக்கிற எல்லாமே சொல்கிறேன். அது லெட் பி சன் மியூசிக்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து அவங்களோட சூரியன் எஃப்எம் டீமாக இருக்கலாம். அந்த டோட்டல் டீம், அந்த சன் நெட்வொர்க்கோடைய டீமே வந்து அவ்வளோ பாசிட்டிவான டீம். அண்ட் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஸ்ட்ராட்டஜினா வந்து கரெக்டாக அதை பிளான் பண்ணி இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ அந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பாண்டியராஜ் சார் வந்து இஸ் அ டிலைட் டு ஒர்க் வித். கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, அண்ட் இப்போ வந்து எதற்கும் துணிந்தவன். இதுக்கு முன்னாடி 2 படம் ஒர்க் பண்ணும்போது சார் வந்து ரொம்ப கரெக்டாக என்ன வேணும், தனக்கு என்ன வேணும், என்ன மாதிரி பாடல் வேணும், என்ன மாதிரி இசை வேணுன்றதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி வேலை வாங்கக்கூடிய ஒரு சில இயக்குநர்களில் சாரும் ஒருத்தர். அண்டு இந்த ஒரு கரெக்டாக பிளான் பண்ணனா, ஒரு ஷெட்யூல் ஒன்று கரெக்டாக பிளான் பண்ணனா, இந்த நேரத்தில் ஆரம்பித்து இந்த நேரத்தில் முடியும்னா படம் பிளான் பண்ணபடி கரெக்டாக ஆரம்பித்து முடியும். அப்படி ஒரு சில இயக்குநர்கள் தான் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பிளான் பண்ண ஷெட்யூலுக்குள்ள கரெக்டாக முடிக்கிற டைரக்டர்ஸில் வந்து சாரும் ஒருத்தர். ஸோ அதனாலே எங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் எந்த நேரத்தில் எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. ஸோ என் சைடு ஹையஸ்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, என்னால் தாமதம் ஆகிடக்கூடாது. என்னால் ஒரு ஷெட்யூல் ஒன்று பிளான் பண்ணாங்கன்னா அதுக்கு நான் சாங் வந்து கரெக்டாக கொடுக்கணும், அந்த டைம் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அப்புறம் பின்னணி இசை வேலைகளும் என்னால் ஒரு படத்தோடைய ரிலீஸ் வந்து தள்ளி போகக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இருப்பேன். அப்படி தான் இறைவன் இத்தனை ஆண்டு காலமாக துணை நின்று வந்து வழி நடத்திட்டு போகிறாருன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா எனக்கு பெருசாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சினிமா பேக்ரவுண்ட் அப்படிலாம் எதுவுமே ஒன்றும் கிடையாது. உங்களை போர் ஒருவனாக தான் நான் வந்து இந்த துறையில் ஆரம்பித்து இன்றைக்கி இறைவன் இவ்வளோ பெரிய அன்பையும் ஆதரவையும் அண்ட் இவ்வளோ மக்களுடைய அன்பையும் எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் என்றைக்குமே நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லும் போது அவர் கூட ஒரு பெரிய தூணாக இருக்கிற ஜெகன் சாரை பற்றி என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஷெட்யூல் அவங்க பிளான் பண்ணும்போதும் ஒரு சின்ன மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு கம்போசிங் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை இப்போ வந்து ட்ரெய்லர் மியூசிக் பார்க்க வரேன், இப்போ டீசர் மியூசிக் பார்க்க வரேன், ரீல்ஸ் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுவார். ஸோ ஜெகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த எனக்கு பெரிய சப்போர்ட், சாருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அண்ட் இன்னைக்கு வந்திருக்கும் ராஜசேகர் சாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணுறது. அண்ட் பிரியங்கா, நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப அழகாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில். ஏன்னா நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒரு பியூட்டி டாலாக அப்படியே ஒரு கிளாம் டாலாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸாகவும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறீங்க. அது இந்த திரைப்படத்துலையும் அது கூடுதல் ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் உங்களுக்கு இந்த படத்தில். வெறும் நாட் ஒன்லி வெறும் ஒரு சாங்ஸ்க்காக வர ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட்டேஜ் உள்ள சீன்ஸை ரொம்ப அழகாக நீங்கள் கேரி பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சத்யராஜ் சார், உங்களுக்கு வந்து அவரை பற்றி பேசுறது கூட எனக்கு அனுபவம் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது சொல்ல போனால். ஏன்னா அவர் லீடாக நடிக்கும் போதும் நான் அவருடைய திரைப்படங்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன். அவர் ஒரு தயாரிப்பாளராக மாறி படங்கள் தயாரிக்கும் போதும் அவருடைய படத்துக்கு நான் இசையமைத்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப கம்பீரமான தோற்றங்கள் எடுத்து அவர் நடிக்கும் போதும் அவர் திரைப்படத்துக்கு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பின்னணி இசை வாசிக்கிறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ். நேர்பட பேசுவார், எந்த மேடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மனசில் தோன்றதை வந்து அப்படியே பட்டார் நடிப்பார். ஸோ அவரோட சேர்ந்து அவருடைய ஜேர்னிலையும் நானும் எங்கேயோ ஓரத்தில் இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரத்னவேல் சாரோடைய ஒர்க்கு சார், இட்ஸ் யோர் விஷுவல்ஸ். அதை பார்த்து தான் வந்து ஓகே ஸ்கோர் இன்னும் வேறு மாதிரி பண்ணணும். முக்கியமாக வினய் பிரதர் அந்த காம்பினேஷனில் வர அந்த ஒரு வில்லனிக் சீக்வன்சஸ்லாம் இப்போ வெனம் அப்படின்ற ஒரு தீம்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக அது அவ்வளோ இன்டென்ஸாக பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் ராண்டி சார் உங்களுடைய விஷுவல்ஸு. அண்ட் அவர் ஏற்கனவே ஒரு ஆண் அழகன் தான். ஸோ இன்னும் ரொம்ப ஸ்டைலிஷாக அவரை வந்து அழகாக காட்டும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போடணும் அப்படின்னு வந்து தோணுச்சு சார். அண்ட் சூரி பிரதர், என்ன சொல்கிறது, நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அவ்வளோ எக்ஸைட் பண்ணுறாரு அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாலையும் அவருடைய டைமிங் காமெடியாலையும். ஸோ தொடர்ச்சியாக இந்த பயணம் இன்னும் நான் சொல்கிற மாதிரி ஆந்திராக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவார், கன்னடா மலையாளம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ வந்து கூப்பிட்டு போயிடுவார். கண்டிப்பாக சாங்ஸ் எல்லாம் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் திவ்யா அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுமா படத்தில். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார், தேங்க்யூ ஸோ மச் சார், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். நீங்கள்
அந்த இருக்கிற லொக்கேஷனுக்குள்ளே எவ்வளோ அழகாக மாற்றி இந்த ஸ்கிரிப்டோடைய மூடுக்கு அழகாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். அது அவ்வளோ எஃபர்ட் இருக்குது. நான் ஒரு சில வாட்டி தான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன், அது ஒரு பாண்டியராஜ் சார் ஆஃபீஸில். அதுக்காக நீங்கள் பின்னாடி அந்த பேக்ட்ராப் டீட்டெயிலிங்க்கு எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது ரொம்ப நேச்சுரலாக ஆன் ஸ்க்ரீன் தெரியறதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு கூட இருந்து பார்க்க முடிச்சது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கும் கண்ணன் சாருக்கும் அண்ட் செம்பியன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெரிய சப்போர்ட், சன் பிக்சர்ஸ் ஒரு பெரிய தூணுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ரூபன் பிரதரோட காம்பினேஷனில் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இதில் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் ஒன்று பிடிச்சிருக்காரு. அது முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து போகும்போது அது ரொம்ப ஷார்ப்பாகவும் எட்ஜியாகவும் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷான கட்ஸ் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. அண்ட் அதான் சொல்கிறேன், ஒரு மனிதன் வந்து பிறப்பு இறப்பு இது ரெண்டும் நம்ம கையில் வந்து கிடையாது. பட் பிறந்த பிறகு ஒரு 10 மணிக்கு ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா என்ன வேணால் நிகழலாம். அதாவது ஒரு 10:01 கூட அவன் என்ன வேணால் நடக்கலாம், 10:10க்கு என்ன வேணால் நடக்கலாம், 10:20க்கு என்ன வேணால் நடக்கலாம். இடைப்பட்ட காலத்தில் வந்து நம்ம ஒரு நல்லவனாக இருக்கிறோமா, கெட்டவனாக இருக்கிறோமா, கேடு கெட்டவனாக மாறுறோமா, ரொம்ப ரொம்ப நல்லவனாக வாழ்கிறோமான்றதுலாம் வந்து ஒரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க எடுக்கக்கூடிய சாய்ஸஸில் தான் வந்து இருக்குது. பட் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரிப்பான், அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ இடைப்பட்ட காலத்தில் அந்த நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் பண்ணவங்களுக்காக நம்ம என்ன நினைக்கிறோம், கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம என்னவா நினைக்கிறோம், சக மனிதனை எப்படி பார்க்குறோம், மத நிற பேதம் இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம ஒரு மனிதன் அணுகிறோன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவான டீமோட சேர்ந்து நானும் இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்திருக்க ஃபேன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒரு பேஸ் வாய்ஸில் பேசி அப்படியே நமக்கெல்லாம் லைட்டாக அள்ளுட்ருச்சு, யாருப்பா இவர் இந்த அளவு பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி. ஸோ ப்ளீஸ் வினய் சார் ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன். எதுக்கு சொன்னேன்னா, ஒரு நல்ல படம் எப்போ ரிலீஸ் டைம் வரைக்கும் வரும்போது அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த டிரெக்டர், ஆக்டர், ஹீரோ, கேமராமேன், கோ ஆக்டர்ஸ், ஒரு ஃபேமிலி, ப்ரொடியூசர்ஸ், ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகி நாம் ஒரு 4-5 மாதம் போராடி ஒரு நல்ல படம் கொண்டு வந்து அந்த ரிலீஸுக்கு டைமுக்கு அப்புறம் நாம் எல்லோரும் நம்மளோட வேலையில் போயிட்டோம். ஸோ ஐ வாண்ட் டு மிஸ் யூ ஆல். இட் வாஸ் அ கிரேட் ஜர்னி. முதல்ல நான் சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாதன் சார், மிஸ் காவ்யா மேடம், செம்பியன் சார், கண்ணன் சார் அண்ட் கிருஷ்ணா சார் அண்ட் அ ஹோல் குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் சன் பிக்சர்ஸ் யார் நமக்கு இந்த டைமில் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம ஷூட் பண்ணது டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கோவிட், லாக்டவுன், இந்த வெயிலில் லொக்கேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீங்கள் நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் த வே யூ ஆல் டிட் இட், யூ ஆல் ஹவ் ட்ரூலி அரைவ்ட் considering the situation that was there. பாண்டராஜ் சார், தேங்க்யூ. ரொம்ப 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 நன்றி. You've been someone that I have wanting to work with for a long time, and every actor's dream to work with a director like you. So and Surya அவர் ஐயா கொஞ்சம் நேரம். ஸோ நான் சூர்யா அவரோட ஃபேன். நான் அவருக்கு தெரியும், அவர்கிட்ட பேசியிருக்கேன். நான் ஃபிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி என் ஃபஸ்ட் தமிழ் படம் நான் பார்த்தது அந்த டைமில் காக்கா காக்கா. நான் சொன்னேன் அவர்கிட்ட, and as a star naturally I like him, but as an actor I love him even more. So he inspires me
and a lot of actors who are coming in today. So நீங்கள் இப்போ படம் பார்க்க போகிறீங்க 10 நாளுக்குள்ள. நான் ஆல்ரெடி எனக்கு ஆல்ரெடி ஃப்ரண்ட் சீட் இருந்துச்சு அவர் நடிக்கும்போது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். பட் வாட் ஐ டிடன்ட் டெல் யூ, நான் நேற்று ஒரு பேட்டியில் சொன்னேன், நீங்கள் எனக்கு ரொம்ப லக்கி. வேறு ஜோதிஷ் சொன்னாங்க, பையனோட டைம் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் சூரியனுக்கு கொஞ்சம் கும்பிட்டுடலான்னு சொன்னாங்க. இந்த வருஷம் நான் சூர்யா அவரோட ப்ரொடக்ஷன் 2D ப்ரொடக்ஷன் கூட நடிச்சிருக்கேன். ராஜா அவர் ஓ மை டாக் படத்துக்கு 2வது சூர்யா அவர் கூட நடிச்சிருக்கேன். அண்ணா 3வது சன் பிக்சர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். ஸோ சூரியன் சன் டிவி கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. பட் இந்த படம் நாம் எடுக்கும்போது we put in a lot of hard work, lot of us. நான் சில ரஷஸ் பார்த்தேன். பாண்டராஜ் சார், சூர்யா அவர், சத்யராஜ் சார், நீங்கள் எல்லாரும் ஷூட் பண்ணது அவ்வளோ, இந்த வயலில் ரத்னவேல் சார் நீங்கள் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியல, ரொம்ப போராடி இருக்கீங்க நீங்கள். நான் வில்லனாக இருப்பேன். ஸோ வர 10-15 நாள் அப்படியே நடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ ஐ என்ஜாய்ட் தட். பட் ஐ ஹாவ் டு சே, நிறைய ஆளுங்களுக்கு எனக்கு தேங்க்யூ சொல்லணும் இந்த படத்தில். இட் வாஸ் அ பிக் டீம். பிரியங்கா மோகன் அவர்கள், யார் ஆல்ரெடி டாக்டர் கூட, நமஸ்காரா. It was great working with you again. You are like family. Ratnavel sir, I was launched by your DOP. My biggest respect for cinematographers and the work you do. Pandraj sir, aprom Ratnavel sir, ungaloda combo, as far as my opinion is concerned, is wonderful. Then Iman sir oda music, it's taken the teaser and the movie to the next level. Surya அவர், புகழ், இளவராசன் சார், சத்யராஜ் சார் is something that I actually waited to work in this movie. அதிகமாக சீன்ஸ் கிடைக்கல அவங்க கூட. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் யார் மூவி ஐ வாண்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ வித்வுட் ஃபெயில். சார் வினய் சார், அந்த டயலாக் வந்து கேட்குறாங்க, இந்த டீசரில் நீங்கள் பேசுனீங்கல்ல, நான் ஒரு மாதிரி கன்றா. ஸோ அதோட கிரெடிட் பாண்டராஜ் சாருக்கு போனோம். எதுக்கு சொன்னால், நம்ம ஷூட் பண்ணுறது முன்னாடி நம்ம பேசுவோம் என்ன பண்ண போகிறோம், எப்படி அதை பேச போகிறோம். ஸோ இந்த டைலாக் வரும்போது, அந்த டைமில் நடிக்கும்போது அவர் சொன்னாங்க, பாருங்க உங்கள் வாய்ஸில் இந்த லைனே நின்றுடும்னு சொன்னாங்க. அதை நான் யூஸ் அண்ட் ஹீ ப்ரெடிக்டட் இட் அண்ட் யூஸ்ட் இட். ஸோ தேங்க்யூ பாண்டராஜ் சார். அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ, மவனே நான் இன்பாடா. இளவராசன் சார், இந்த படத்தில் எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் பின் அ வெரி மெமரபிள் ஜர்னி ஃபார் மீ. ஐ என்ஜாய்ட் இட் thoroughly. Lots of people. ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, மவனே நான் இன்பா. So then a lot of ADs, Satya, Bhuvi, Kribakaran, MSR, and முக்கியமா நம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாளுக்கு நாம் ரெடி ஆகும்போது, இந்த டிரெக்டரோட மெயின் மேன், இந்த படத்தோட ஒரு பில்லர், வேறு பெரிய பில்லர், தூங்காம இவ்வளோ பெரிய ஷெடியூலுக்கு அவர் எல்லாம் இவ்வளோ பேக்ரவுண்டில் இவ்வளோ ஹெல்ப் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர் ஜெகன். ஸோ தேங்க்யூ ஜெகன் அண்ணன். And to Sun TV, Sun Pictures, and all the people who worked in this project, Suresh sir, Ramdas sir, Bhaskar sir, Chaj sir, all of you all who were there. It's been a great journey. Who am I forgetting? Editor Ruben, sorry, I met you today. Music. Spoke about the music. Iman sir, you took the movie to another level. So if I have forgotten anyone, forgive me. But சொன்னேன், சூர்யா பேர் சொன்னேன். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, உங்களுக்காக இந்த வருஷம் வர மிகப்பெரிய ஹிட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. Yeah.